கன்னியாகுமரியில ஐஆர்இஎல் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டை மக்கள் ஏன் எதுக்குறாங்க? 1963ல கன்னியாகுமரியில இருக்கிற மணவளங்குறிச்சியில இருக்கிற மணலை எடுத்து மோனோசைட் மாதிரியான பல மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற ப்ராஜெக்ட் தான் இந்த ஐஆர்இஎல். இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தான் இயக்குது. இப்போ வரைக்குமே 178 ஹெக்டேர் அளவுல இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணவளங்குறிச்சியில இருக்கிற மணலை எடுத்து குளச்சல்ல இருக்கிற பிளான்ட்ல மினரல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்பவும் அந்த மணலை கடல்லையே கொட்டுறாங்க. 178 ஹெக்டேர்ல இருந்து 1144 ஹெக்டேருக்கு விரிவாக்கம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. தாண்டி மிட்டாலம், ஏழு தேசம், கொல்லங்காடு, ஏனையம், கீழ்மிட்டாலம்னு மொத்த 8 கிராமங்கள்ல 1144 ஹெக்டேர் அளவுல நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்னு ஐஆர்இஎல் நிறுவனம் சொல்லியிருக்கு. மொத்தம் ஒரு வருஷத்துல மட்டும் 1,14,600 டன் மணலை இந்த இடத்துல இருந்து மைன் பண்ணி எடுப்பாங்களாம். டெய்லியும் அந்த மணலை எடுத்துட்டு போற மணல் லாரிங்க 14ல இருந்து 30 கிலோமீட்டர் அளவுக்கு டிராவல் பண்ணி போகுமா. இப்போ ஆட்சியில் இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நவம்பர் மாசம் 3ஆம் தேதி 2024வது வருஷத்துல இதை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு வருஷத்துக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இது மக்களுக்கு செய்யற துரோகம் தானே. மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமும் இந்த அரசு கொண்டு வராதுன்னு சிஎம் சொல்லியிருந்தாரு. இப்ப மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை வரைக்கும் இது பாதிக்கும். பாராட்டுவோம், தவற விமர்சிப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.